இந்த சுடரோட சுயரூபத்த மல்லி வெளிய கொண்டு வரதுக்கு தயாராக ஆரம்பிச்சுட்டாங்க. இனிமே இந்த சுடரால தப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதாவது நம்ம மல்லியோட கண்ணு முன்னாடி விஜய் தாலிய கட்டணும் அப்படின்ற மாரி சொல்லி, இந்த சுடர் நெனச்சது எல்லாமே ஓகே தான். ஆனா மல்லி யாரு? என்ன? ஏது? மல்லியோட ரேஞ்ச் என்ன? என்னதான் மல்லி கிட்ட எந்த ஒரு பணமும் இல்ல, சொத்தும் இல்ல அப்படின்னாலுமே கூட, மல்லி கிட்ட மனதைரியம் அதிகமாவே இருக்கு. அதே மாதிரி நம்ம மல்லி பணம், சொத்து இது எல்லாமா இருக்கக்கூடிய விஜய், வெண்பா இவங்க அவங்களோட மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் மல்லிய பத்தி சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். ஆனா அதே சமயத்துல இந்த சுடர் மல்லிய ரொம்பவும் குறைச்சு எடை போட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா அதே சமயத்துல இந்த சுடர் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிச்சிருவாளா? நம்ம மல்லி உண்மையிலேயே இந்த சுடர் யாரு? என்ன? ஏது? அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலா இப்போ எல்லாருக்குமே எக்ஸ்போஸ் பண்ணி இந்த சுடர இங்கிருந்து பெர்மனன்ட்டா அடிச்சு விரட்டிடுவாளா? என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன்னா, மல்லி சாதாரண விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்யல. உண்மையிலேயே விஜய் நல்லா இருக்கணும். அதாவது விஜய்க்கும், வெண்பாவுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துறக்கூடாது அப்படின்றதுக்காக, நம்ம மல்லி அவ்ளோ பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடியது ரேணுகா இல்ல அப்படின்றத எத்தனையோ முறை இவங்க எல்லார்கிட்டயுமே சொல்லியுமே கூட, இங்க இவங்க யாருமே கேட்கல அப்படின்றது தான் மிகப்பெரிய உண்மை. அதே மாதிரி நெறைய பேரோட மனசுக்குள்ள இது உண்மையிலேயே ஒரு வேளை மல்லிக்கு கனவா இருக்கலாம். இல்ல சுடர் பயத்துல இந்த மாரி கனவு கண்டிருக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லி எல்லாருமே நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒருவேளை இது எல்லாமே உண்மையா இருந்தா அடுத்தடுத்து என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலா பார்க்க போறோம். அதே மாரி இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாரி சொல்லி உங்களோட மனசுக்குள்ள கேள்விகள் இருக்கு அப்படின்னா, இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்றது ஒரு யூகம் தான். ஒருவேளை நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம விஜய் சுடரோட கழுத்துல தாலிய கட்டுறதுக்காக கரெக்ட்டா கைய எடுத்துட்டு போம்போது, அதாவது கயிற கையில வச்சுக்கிட்டு கழுத்துக்கிட்ட கொண்டு போம்போது, அந்த ஒரு டைம்ல நம்ம மல்லி செம்ம மாஸ் காட்டிட்டாங்க அப்டின்னே சொல்லலாம். கடைசில சுடர தர தர தரன்னு இழுத்துட்டு மேடைய விட்டு வெளிய வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, மல்லி இந்த சுடர் நம்ம விஜய் பக்கத்துல கூட உட்காரக்கூடாது அப்டின்றத அதாவது ரொம்ப இதா பண்ணாங்க. ஆனா கடைசில உட்கார்ந்தா. பட் இருந்தாலும் விஜய் தாலிய கட்டப் போற அந்த நேரத்துல மல்லி இப்படி ஒரு சம்பவத்த செய்வாங்க அப்டின்னு உண்மையிலேயே எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா இந்த சுடர் தப்பிக்க போறாளா அப்டின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இவ்ளோ பெரிய விஷயம் நடந்து மல்லி இந்த சுடரோட அவங்களோட முகத்திரைய கிழிச்சு எரிஞ்சாலுமே கூட, இங்கருந்து சுடர் எஸ்கேப் ஆக தான் போறா அப்டின்னே சொல்லலாம். இங்கிருந்து அப்டின்றத விட இந்த பிரச்சனையில இருந்து. எப்படி அப்டின்னா, அதுக்காக தான் ரகு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம மல்லி இப்போ எந்த ஒரு பிரச்சனைக்கும் அதாவது இடமே குடுத்துறக் கூடாது. அவங்க இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறது கரெக்ட்டான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம விஜய், அடுத்ததா இந்த கதிரேசன், நிஷா இவங்க எல்லாருமே மல்லி அவ்ளோ ஆக்ரோஷமா சொல்லும்போது, அவ்ளோ கோவமா சொல்லும்போது, உண்மையிலேயே பயங்கரமா நெனச்சாங்க. ஏன்னா, எங்க மல்லி சொல்றது உண்மையா இருக்கும் போல இருக்கு. மல்லி உண்மையா தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி இப்படின்ற மாரி என்னென்னமோ நெனச்சாங்க. அந்த ஒரு விஷயம் தான் இங்க சீரியஸா நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி மல்லி எல்லாரையுமே நாக்க புடுங்கிட்டு சாகுற மாரி கேட்கறாங்க. இந்த மாரி நான் அப்பருந்து சொல்லிட்டு இருக்கேன். இவ உண்மையான ரேணுகாவே கிடையாது. இவளோட பேரு சுடர்ன்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க யாருமே இத நம்ப மாட்டேங்கிறீங்க. அப்படி இப்படின்ற மாரி சொல்லி நம்ம மல்லி உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இது எல்லாமே ரொம்பவே நல்ல விஷயம். இதுல குறையே சொல்லிட முடியாது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரான விஷயங்கள் எல்லாமே சூப்பராவே நடந்துகிட்டு இருக்கு. மல்லியோட இந்த தைரியத்துக்கு ரொம்ப பாராட்டுகள தெரிவிச்சே ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு தைரியமா செயல்பட்டாங்க. அதாவது தங்கிட்ட ஆதாரங்கள் அதிகமா இல்ல. இங்க இருக்கக்கூடியது சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ற அளவுக்கு ஆதாரங்கள் இல்ல அப்படின்னாலுமே, மல்லி இங்க அவ்ளோ கான்ஃபிடென்ட்டோட ஏன்னா ஏற்கனவே இங்க இருக்கக்கூடியது சுடர் இல்ல அதாவது இந்த ரேணுகா இல்ல சுடர் தான் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லும்போது, இங்க மல்லிக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். சாதாரணமா சொல்லும்போது. அதே மாதிரி ரேணுகாவுக்கு பிரச்சனை நடக்குது. மல்லியால தான் ரேணுகாவோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு எல்லாருமே கொந்தளிச்சாங்க. அதையும் பார்த்தோம். ஏன்னா மல்லிய ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே சுத்திக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அப்படி இருக்கும்போதும் சரி, நான் உன்ன கொன்னுட்டு ஜெயிலுக்கு போறதுனா கூட தயாரா இருக்கேன். ஆனா விஜய்க்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கவே விட மாட்டேன். என் புருஷன உனக்கு விட்டு குடுக்குவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அப்படின்ற மாரி சொல்லி கேட்குறாங்க. ஒரு பக்கம் இந்த கதிரேசன் மல்லி நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு தெரியுதா? இவ என் பொண்ணு ரேணுகா தான். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நீ என்னடான்னா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கியே அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா அதே சமயத்துல மல்லி சொல்லக்கூடிய விஷயம், மல்லி காட்டக்கூடிய ஆதாரங்கள்
இது எல்லாமே உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்க போகுது. அதாவது இந்த சுடர் இருந்துட்டு அந்த இவங்க ரகுவ போய் மீட் பண்ணி பேசுனது, இது எல்லாத்தையுமே எப்பயோ வீடியோ எடுத்து வச்சிருந்திருக்காங்க. ஆனா இது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா அந்த இது இல்ல அப்டின்னாலுமே கூட, இப்போ நம்ம மல்லி சொல்ற மாரி சுடர், ரகு இந்த பேர்லாம் சிங்க் ஆக ஆரம்பிச்சுருச்சு இல்லையா? இப்போ இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகான்னு கூட இவங்க நெனச்சுக்கலாம். ஆனா உண்மையிலேயே மல்லி சொல்ற மாரி ஒரு ரகு இருக்கான். அதே மாரி சுடர்ன்னு ஒருத்தி இருக்கா அப்டின்ற ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே இவங்க எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மையிலேயே இங்க தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே நடக்க போகுது. அதுவும் இல்லாம இந்த சுடர் தப்பிக்க போறாளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனா ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சுடருக்கு முட்டு குடுக்குறதுக்கு நெறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. அது இந்த ராஜேஸ்வரியா இருந்தாலும் சரி. ஏன்னா ராஜேஸ்வரி நம்ம மல்லி சொல்றத ரொம்ப பிலீவ் பண்ணுவாங்க. அதாவது ரொம்ப நம்புவாங்க. ஏன்னா மல்லி ஒரு விஷயத்த வந்து அவ்ளோ சீரியஸா எடுத்து பண்றா. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றா அப்படின்னா, அத வந்து மத்தவங்க வேணா நம்பாம இருக்கலாம். ஆனா இந்த ராஜேஸ்வரி உண்மையிலேயே நம்புறா. ஏன்னா மல்லிய பத்தி ரொம்ப நாளா பார்த்துட்டா, ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படிங்கிறதுனால, இவ எந்த ஒரு விஷயமும் இல்லாம இப்படி சொல்ல மாட்டா. அப்ப மல்லி சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா இல்ல. நம்ம உண்மையான ரேணுகாவ கொன்னுட்டோம். இங்க இருக்கக்கூடியது போலியான ரேணுகா தான். அவ சொல்ற மாரி சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த கதிரேசன் கேட்கக்கூடிய கேள்விக்கு எல்லாத்துக்குமே நம்ம மல்லி பதிலடி குடுக்குற மாரி ஒரு சில ஆதாரங்கள் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. இப்போ இவ உண்மையிலேயே ரேணுகாவா? இல்ல சுடரா? அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃப்யூஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சில சிச்சுவேஷன்லாம் வந்தாச்சு. இந்த ஒரு காரணத்தினால கடைசியில இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்தடுத்து ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அத பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.